மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் அந்த இடஒதுக்கீட்டிற்கு காரணம் பாமக நிறுவனர் ராமதாஸ் மட்டுமே என அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இருவரது கருத்துக்களையும் தற்போது காணலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய சமூக நீதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1987 இது நடந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களோட கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. ஒரே காரணம் தான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க. என்ன கடிதம் எழுதுங்க? மத்திய அரசு கிட்ட போயிட்டு 20 விழுக்காடு எம்பிசியை மறுசீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம், அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க. நான் எழுதியிருக்கலாம்ல. மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செய்யறது கிடையாது. நாங்க மணிமண்டபம் கட்டுறோம், அந்த தியாகிகள் எல்லாம் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி கிள்ளி 2 நாளா ட்ரைனிங் நடக்குது. அவங்களுக்கு 21 தியாகி குடும்பத்தை 2 நாள் முன்னாடி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு நீங்க இப்படி சொல்லணுங்க, கலைஞர் செஞ்சாருன்னு சொல்லணும், ஸ்டாலின் செஞ்சாருன்னு சொல்லணும், இப்படி சொல்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. யாரு சொன்னாலும் என்ன, அதற்கு இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்ததுக்கு காரணம் ஒரே ஒரு நபர், மருத்துவர் ஐயா அவர்கள் தான், நம்முடைய ஐயா அவர்கள் தான்.